ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணியன். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். எஸ், கோயம்புத்தூர் டு கொடிவேரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதேஸ் நம்ம கிளம்பியாச்சு. அரௌண்ட் டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:37 ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு 9 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எஸ் காய்ஸ், நாங்கள் கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆக்சுவலி கூகுளில் பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் காட்டுது. 1 hour பக்கம் ட்ராவல் இருக்குது. ஸோ நம்ம பைக்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த விளாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா விளாக்கும் பைக்கில் தான் பண்ணோம். இருந்தாலும் இந்த விளாக் நாங்கள் ஃபஸ்ட் விளாக்கு. ஸோ அதனால் ஓகே காய்ஸ், நம்ம இந்த டிராஃபிக்ல இருந்து கொஞ்சம் வெளியே போயிடலாம். ஓகே காய்ஸ், நான் இந்த சிட்டியிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப சிரமமாக இருக்குது. லேக் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது காய்ஸ். வண்டி ஓட்டுறது சிரமம் இல்லை. ஓகே காய்ஸ், கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். ரொம்ப ரூலராகவே போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சிறுமுகை போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், ஸ்பீட் பிரேக்கர் மறந்துட்டேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இது முடிய ஒரு 6 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் அவுட்டர் பிளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு எடுத்திருக்கோம். சிறுமுகை 9 கிலோமீட்டர், தென் திருப்பதி 4 கிலோமீட்டர், சிறுமுகை இன்னும் 9 கிலோமீட்டர் போகணும் காய்ஸ். அது ஒரு மதியம் ஃபுல்லாமே ரூரல் ஏரியாக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கு காய்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கேப்சர் பண்ணுறேன் காய்ஸ். ரொம்ப சிரமமாக இருக்குதுச்சுன்னா நான் கட் பண்ணிட்டு நான் சிறுமுகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் விளாக் காய்ஸ். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களோட ட்ராவல் பண்ணுறேன். ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எல்லாரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து தான் வருவாங்க. ஸோ அதே தான் நானும் கையில் எடுத்திருக்கேன். வீடியோஸ் நான் தொடர்ந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால பண்ண போகிற வீடியோஸ்க்கு நீங்கள் உங்களோட ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காய்ஸ் நான் இதை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். நான் என்னோட கண்டினியூட்டியை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சப்போஸ் நான் எடுக்கிற வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுங்க ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நல்லா கொடுங்க ப்ரோ, நல்லா அட்வென்ச்சர்ஸான பிளேஸுக்கு போங்க ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நான் அதை மைண்டில் எடுத்துட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க என் சேனலை பாருங்க. எனக்கு ரொம்ப வெரி சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி ஏதோ நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது இன்னும் ஒரு எனர்ஜியா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பண்றதுக்கு, இல்லைங்களா? ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம அதே சப்ஸ்கிரைபரை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப்பே இல்லாத மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ, நம்ம பிகினர்ஸ் இல்லைங்களா, அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகுது கைஸ். ஸோ இருந்தாலும் ஒரு முயற்சியில் தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். ஸோ காய்ஸ், ரொம்ப கடுப்பாகுது காய்ஸ். சூப்பர் பைக்காக இருந்தால் நல்லா இருக்கும் காய்ஸ். இருந்தாலும் நம்ம இந்த வண்டியில் போகிறதுனால கொஞ்சம் கடுப்பாகுது காய்ஸ். ஏன்னா நம்ம இந்த ஊருக்குள்ளெல்லாம் போகும்போது டக்குன்னு ஏதாவது குட்டீஸ், அது இன்னைக்கு வேறு சண்டேங்களா, அதனால இந்த குட்டீஸ்லாம் டக்குன்னு ஏதாவது கொடுக்க வந்துட்டாங்கன்னு வைங்கன்னா பெரிய சம்பவம் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ரூல்லாம் இந்த மாதிரி நம்ம கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் நம்மளுக்கு சிரமம். நம்ம ஹைவே அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது.
இந்த மாதிரி வீடு செயலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வீடு செயல் இருந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு ஏதாவது குட்டி சொல்ல ஓடி வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிரும். அது நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். அதனாலதான் அரௌண்ட் நம்ம 60க்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் guys ஸ்பீடு. ஆக்சுவலி இந்த ஆக்டிவால 80 முடியும் ட்ரை பண்ணலாம். 80 முடியும் நல்ல ஸ்பீடு கொடுக்கும். 100 டச் பண்றது ரொம்ப சிரமம். வண்டியில வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். 80 முடியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 80 முடியும் போகலாம், நல்லா இருக்கும் வண்டி. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி சூப்பர் பைக்ஸ் வச்சிருந்தேன். நான் அதெல்லாமே கொடுத்துட்டேன். என்னோட அன்டோல்டு ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கு. அன்டோல்டாவே இருந்துட்டு புதுசா ஆரம்பிக்கணும், புதுசா டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் உங்களோட என்னோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். இனிமேல் லைஃப் மீடியால ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியே வந்திருக்கேன். ஏன்னா மீடியா வந்து எல்லாரும் மீடியால வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து எப்படி சொல்றது, எந்தெந்த விஷயம் மீடியாவுக்கு கொண்டு வரணும், எந்தெந்த விஷயம் மீடியா கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி வரவங்களுக்கு தான் அது பொருந்தும். இந்த மாதிரி நம்ம ஒரு உறவுகள் தேடுறோம், நம்ம ஒரு விஷயம் பண்றோம், நம்ம மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் 10 பேர் எடுத்துக்கிறாங்க, ஒரு எப்படி சொல்ற ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மீடியால நம்ம பண்றது தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம எவ்வளவு விஷயங்கள் மீடியாவை பார்த்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நம்ம இன்னைக்கு யூடியூப்ல இல்லாத என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே யூடியூப்ல இருக்கு. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம போய் கை கட்டி நின்று கேட்கணும்னு அவசியமே கிடையாது. டக்குனு யூடியூப் சேனல் எடுக்கிறோம், நமக்கு என்ன வேணுமோ அதை ஓட்டோம்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அத்தனையுமே பண்றோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது மொபைல் வாங்குறோம், நம்மளுக்கு எப்படி ஐடி ஓபன் பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு ஐபோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐடி கிரியேட் பண்றது தெரியல அப்படின்னா எல்லாமே யூடியூப்ல இருக்கு. நீங்க டக்குனு ஒரு யூடியூப் ஓபன் பண்ணிட்டு ஹவு டு கிரியேட் ஐடி இன் ஐபோன் போட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே வந்துடும். நீங்க அதை பார்த்து நீங்க ஈஸியா ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க யாரையும் போய் கெஞ்சணும்னு அவசியமே இல்லை, யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கெல்லாம் இந்த மீடியா கம்பல்சரி யூஸ்ஃபுல் இல்லைங்களா. ஸோ அதனால எந்தெந்த விஷயம் மீடியா கொண்டு வரணும், எது வீடியோ கொண்டு வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதை மட்டும் ப்ராப்பரா மற்றபடி சோசியல் மீடியாங்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது தான். அது எப்படி யூஸ் பண்றோம்னு இருக்கிறதுங்க இல்லைங்களா, அதுதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஓகே காய்ஸ், இது என்ன ஊருன்னே தெரியல. நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்றேன். எனக்கு பெருசா எந்த கண்டென்ட்லாம் தெரியாது, ஆட் பண்ணிட்டேன். இனிமேல் தான் நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்கணும் அப்படிங்கறத. ஏன்னா நம்ம கத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாளா கத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் ஒரு நிறைகுறைகள் தெரியும். ஸோ அது மூலியமா நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம ஆக முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வாயெல்லாம் கொலர். செம்மையா இருக்கு காய்ஸ் இந்த கிளைமேட்டு. எல்லா பக்கமுமே விவசாயம் பண்றாங்க. இந்த கரும்பு போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு, அந்த கிளைமேட்டே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு சண்டே ஒரு சூப்பரான ட்ரிப்பு நான் அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு கைஸ். அது உங்களோட நான் ஷேர் பண்றதுல இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு கூட எனக்கு சீரியஸா தெரியாது. எப்படியா இருந்தாலும் நான் அதை போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா. இதுல எந்த கரெக்ஷன்ஸ் எதுவுமே நான் பண்ணல ஓகேங்களா. நான் எந்த இதுவுமே கிளிப்பையுமே கொஞ்சம் கட் பண்ணாம நான் போடுறேன். அப்பதான் நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறது, என்ன நான் சரியா பண்ணல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால நான் கட் பண்ணிட்டேன்னா அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை நான் ஸ்கிப் பண்ணாமே தான் போயிட்டு இருப்பேன். நான் எந்த விஷயமுமே லேர்ன் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நான் அதை அப்படியே போஸ்ட் பண்றேன். நீங்க இதோட ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொல்லுங்க, உங்க கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஓகேங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எனக்கு இனிமேல் எத்தனை ரைடு போனாலும் எனக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. பட் இந்த ரைடு எனக்கு எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் உங்களோட இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே வர்றது வந்து ரொம்ப என் லைஃப்லயே புதுசு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. நான் கார்லயே போனாலுமே ஃபுல்லாக சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் மறந்து, எனக்கு ரொம்ப லோன்லினஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் லோன்லியாவே இருந்து பழகிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேர் என் லைஃப்ல இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஒட்டச்சுதான் வரேன். ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல கைஸ். அந்த அளவுக்கு நான் பிரமிச்சு பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட.
அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு இந்த ஃபீல். நான் எப்படி நான் மோட்டோ விளாக் போறேன் அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங் ஒரு இதாகவே இருந்துச்சு. நம்ம பண்ணுவோம், ஏதோ புதுசா பண்ணனா தான் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்குவோம், நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறது நினைச்சுதான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது இந்த அளவுக்கு நம்மளை பேச வைக்குமா அப்படிங்கறதெல்லாம் அது சாத்தியமா இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னால எனக்கு அப்படிதான் இருக்கு இந்த மொமெண்ட். நம்ம டிடிஎஃப் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விளாகர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் இதெல்லாமே சர்ச் பண்ணேன், நான் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கறதெல்லாம் பண்ணேன். எல்லாருமே அவங்க ஸ்டைல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்குன்னு என்ன ஸ்டைல நான் கிரியேட் பண்ணணும்னு யோசிக்குங்காட்டி நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேமிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம், ஆக்டிவிட்டிஸ் வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு சொந்தங்களை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு கேமிங்ல மட்டும் நம்ம சக்சீட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு அது கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ஸோ அதனால நான் அடுத்தடுத்த அட்வென்ச்சர்ஸ் போகும்போது மட்டுமே நம்ம ஏதோ ஒரு பண்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறதுனால தான் நான் அந்த மோட்டோ விளாக்கிங் கையில எடுத்தேன். ஸோ அப்போதைக்கு என்கிட்ட சூப்பர் பைக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் என்கிட்ட ஆக்டிவா தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் இதையே அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார் வச்சிருக்கனால மேக்ஸிமம் நாங்கள் பைக் யூஸ் பண்றது இல்லை நான். ஸோ அதனால நான் பைக்கு சூப்பர் பைக்ஸ் நான் விரும்பல, எனக்கு அது தேவையும் படல. ஸோ ஃபர்தரா நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம லாங் ரைடு ஏதாவது நம்ம ட்ரை பண்றேன் நான் அப்படின்னா கம்பல்சரி அதை நம்ம வாங்கிடுவோம். நான் சூப்பர் பைக்ஸ்ல நான் ட்ரை பண்றேன். ஸோ நான் அதுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இந்த மோட்டோ விளாகிங்கை பற்றி நான் கற்றுக்கணும். மற்றபடி நம்ம எப்படி நான் வீடியோ எடுக்கணும், ஸோ நான் அதை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் லேர்ன் பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போய்க்கலாம். இந்த கிராமத்துக்குள்ள இருக்கும்போது அது ஒரு தனி விதமான ஃபீலிங். இந்த மாதிரி எல்லாம் குறுக்கம் வந்துருங்க இந்த ஊருக்குள்ளேதான் இருக்கும்போது. இதுதான் திடீர்னு நம்ம போயிட்டு இருப்போம், சடனா ஏதாவது அது குறுக்கம் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு எல்லாம் தான் முடிஞ்சிச்சு, மொத்தமா எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். ஓகே காய்ஸ், நம்ம சிறுமுகை வந்தாச்சு. சண்டேங்கிறனால சரியான டிராஃபிக் காய்ஸ். ஒர்க்கிங் டேஸ்ல கூட இந்த மாதிரி இருக்காது, சண்டேங்கிறதுனால சரியான டிராஃபிக்கு. இன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் இடம் விடுங்கண்ணா போயிடுறேன். ஸோ எல்லாருமே அதனாலதான் நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்ணுங்க. ஏன்னா வைப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்காகவே நான் சொல்றேன். ஏன்னா நம்மளை நம்பி யாராவது இருப்பாங்க, ஓகேங்களா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நம்ம வீட்டிலே ஆகட்டும், நம்மளை நம்பி கண்டிப்பா சில ஜீவன்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காகவாது நம்ம சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணுன்ற இதுதான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நார்மலா எடுத்துக்கோங்களேன், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்றோம். அங்க பாருங்க காய்ஸ் எப்படி வரோன்ட்டு, பைத்தியக்கார நாட்டு போறாங்க காய்ஸ். ஸோ இதுதான் சொல்றேன், கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்ணுங்க காய்ஸ். எல்லாத்துக்கும் எல்லாத்தோட உயிர் முக்கியம் இல்லைங்களா. ஸோ நம்மளால இன்னொரு உயிரும் போகக்கூடாது, இன்னொருத்தங்கனால நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அந்த தான் சொல்றேன் நான், கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்ணுங்க. பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே சரி, வைப் ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம சேஃப்டியும் நம்ம ஒரு சைடு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த மாதிரினா பைத்தியக்கார மாதிரிலாம் போகக்கூடாது சரிங்களா.
ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா. எல்லாரும் இப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்ல வரவங்களுக்கு சரியா டிரைவ் பண்ண தெரியுமா, இதை இவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சேஃபா பார்த்து போய்கிட்டா நல்லது. ஏன்னா இங்க யாருமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. பாருங்க, ஹெல்மெட் கிடையாது. ஸோ இது மாதிரி சொல்றேன், எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். யாருமே அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. கேட்டா இந்த எங்கன்னா வீடு இருக்கு, சும்மா வெளியே வந்தேன், இந்த சிக்கன் வாங்க வந்தேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சேஃப்டி எப்படி இருந்தாலும் பைக்ல தானே கைஸ் வராங்க. டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு பேக்கரியும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் எந்த கடையை பார்த்தாலும் நிறுத்திட வேண்டியதான். ஒரு டீ சாப்பிட்டாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு கொடிவேரிக்கு. ஆக்சுவலி டீ கடையே இல்லை கைஸ். ரொம்ப தூரம் வந்துதான் ஒரு டீ சாப்பிட்டோம். நானும் கடை இந்தா வந்துடும் தேடிட்டே இருந்தேன், கடையே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வந்துதான் அந்த டீ கடையை கண்டுபிடிச்சோம் நாங்க. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு கைஸ். ஒரு 15 மினிட்ஸ் தான் காட்டுது. நம்ம இதுக்குள்ள ரீச் பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த ஃபர்ஸ்ட் ரைடு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரைடுங்கிறதோட ஒரு டிராவல். எனக்கு வந்து இதோட ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம பேசுற விஷயம் வந்து நல்லா ரீச் ஆகணும் மற்றவங்களுக்கு, இன்னொன்று ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணும்போது, அந்த மாதிரி நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு ஃபீல் ஆகுது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால இப்படி இருக்குதா, இல்லை இது வந்து நம்ம ஒரு கேஷுவலிட்டியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை நீங்க வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. யானைகள் நடமாடும் பகுதி. கைஸ், குரங்குலாம் நம்ம பாக்குறோம். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அங்க இருந்துச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. ஹாய் காய்ஸ், நம்ம ரீச் ஆயாச்சு. தெரியுதான்னு தெரியல. ஆல்ரெடி இங்க யாரோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுல கேப்சர் ஆயிருவோம், அவங்கிட்ட நம்ம வீடியோ வாங்கி. செமையா இருக்கு கைஸ். ஆக்சுவலி நான் குளிக்கிறதுக்கு எந்த ப்ரிப்பேரும் பண்ணல, நான் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வரல. நம்ம குளிச்சோம்னா திருப்பி போக முடியாது. ஆனா செமையா இருக்கு கைஸ். ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். ஓ, யாராவது போங்கண்ணா. சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.